sorry guys, copyright problem. So welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு வேற லெவல் BGM பேக்கேஜ் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட போட்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச போட்டோ வச்சு பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி பாருங்க. வேற லெவல் இருக்கும். இது எடிட் பண்ண ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்ம ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் கொடுத்து நன்னிஸில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே இந்த சைஸில் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு குரூப் இருக்கா கிளிக் பண்ணி எட் குரூப் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் சைன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் கொடுத்துருக்கு இல்லையே, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1:1 கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ ஆட் ஆகிடுச்சா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பிக் ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு பிளாக் லேயர் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பிக்கிங் ஆட் பண்ண நினைக்கிறோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைனாக்கா பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே வரும். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இங்கே 3 பிக் ஆட் பண்ணோம். ஜஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணி 8 குரூப் வைக்குங்க. ஸோ இங்கே இருக்கா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேருந்து போகலாம். ஸோ பிளாக் லையர் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு நீங்கள் இப்போ என்ன பிக் ஆட் பண்ணுறீங்களோ அது ஜஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதே மாதிரி சேம் மெத்தடில் 3 லேயருமே பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பேக் வந்துடுறேன். ஸோ ஓகே, இவ்வளோதான் கைஸ் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணால் ஜஸ்ட் லேயரிங் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டாக் கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் செகண்ட் மட்டும் கொடுங்க, போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் எஸ்ரே வெயிட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சால் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.